ஹாய் ஹலோ, நம்ம ஒரு கிராண்ட் நியூ அனிமிக்கு வந்துட்டோம். இது லிஸ்ட்டில் இருக்கிறது செகண்டான லிஸ்ட். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு முக்காடிமான லிஸ்ட். அதனால் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஒரு வில்லேஜை காட்டுங்கிறாங்க. நம்ம ஹீரோ சிட்டியில் இருக்கான். சரிங்கம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஸ்கூலில் காமிச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆயின்னு சொல்கிறாங்க. குண்டா இருக்கிற பையன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அந்த பார்த்தேன். என்னது பார்த்தியா? எப்போன்னு சொல்லி அது மெக்கானிமோ, அது உயிரோடு இருக்கிற கார். இந்த கண்ணாடி போட்டவன் சொல்கிறான், அது உயிரோடு நடமாடும் ஒரு கார். அது எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கும். அதை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த அழகான பொண்ணுங்களாம் பார்க்க முடியும். ஐயா, அதெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. டீச்சர் வந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க. டீச்சர் வந்து ஒரு புது பொண்ணு நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கு. இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கம்மா. என் பேர் இசபெல், நான் இப்போ தான் வந்துருக்கேன் புதுசான்னு சொல்லி பண்ணியிருக்கான். எல்லாம் பார்த்து சொல்லி விட்டுட்ருக்காங்க. என் பேர் ஜேசன், நீ எப்படி இருக்கேன்னு கேட்குறான். அவன் கண்டுக்காமல் அப்படியே வந்துட்டான்னு கண்டுக்கவே இல்லை அவனு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கே பார்த்தா இங்கே ஒரு கார் அப்படியே போயிட்டுருக்கு. சொல்லுங்க என்னன்னு தெரியல. இது போக நம்ம பார்க்கலாம் இது எந்த மாதிரியான கார்ஸ்ன்னு சொல்லி. நான் கேள்விப்பட்டேன். அது அந்த பழைய குடன் இல்லைன்னா பழைய குடனா நீ நம்ம போய் பார்க்கலாமா? சரி நம்ம போய் பார்க்கலாம். நாம் அதை போய் பார்த்தே அவனு சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க. என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லுவீங்களா? நாங்கள் அந்த உயிரோட நான் போய் பார்க்க போகிறோம் சொல்லி இது பண்ணுங்க. குழந்தனமாக பண்ணாதீங்க, அந்த இறேசர் மாதிரியே நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க. அது உண்மையாலுமே இருக்குது, நானும் அதை பார்த்துருக்கேன்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கான். சரின்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்கான். இப்போ யார் இந்த மாதிரிலாம் பேசிட்டு போகலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் வந்தால் ஹீரோ ஒரு வீட்டில் அவன் வெளில போகலான்னு பார்த்துட்ருக்கான். அவங்க அம்மா சீரியல் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவன் பின்னொழியாக போகிறான். அவன் பூனை மாட்டிக்கிட்டான். அந்த பூனைக்கு ஏதோ ஒன்று கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவனும் போயிட்டான். நான் வர வழியாக சொல்லாதன்னு சொல்லி அப்படியே அவனும் வெளியில் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன இடத்துக்கு அவன் போயிட்டுருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த குண்டா இருக்கிறவன் வந்துட்டான். அப்படியே அந்த கண்ணாடி போட்டவனும் வந்துட்டான். என்ன அவன் வரலையா நம்ம ஹீரோன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இல்லை அவன் இன்னும் வரல, அவன் வந்துடுவான்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த எப்படியோ ஒன்று பூந்து எப்படியோ ஒன்று வந்துகிட்டே இருக்கான். பார்த்தா அங்கே இருக்கிறது இசபெல். இவன் என்ன இங்கே பண்ணுறான்னு சொல்லி இது பண்ணுறா. சரி ஏதோ யாச்சியாக வந்திருப்பான்னு நினைக்கிறான். சரி நாம் கிளம்பலான்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது அவன் உள்ளே போயிட்டான். அவங்களாம் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அவங்க கூட நம்ம உள்ளே போகலான்னு சொல்லி இவனும் உள்ளே போய்ட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸை கண்டுக்காமல். அப்படியே பார்த்தா ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல. இங்கே உடையிற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்களேன், இவகிட்டே ஒரு கார் இருக்குது. என்ன கார்னு வேற தெரியல. சரி நம்ம போக பார்த்துக்கலாம். அந்த கார் இங்கே தானே இருக்குன்னு சொல்லி அவங்க ஆமாம் அது இங்கே தான் இருக்கும்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க. இப்போ தேடி வந்த காரை தான் காமிச்சிட்ருக்காங்க. நம்ம இவகிட்ட மாட்டான் போல. இன்னொருத்தர் வர காணான்னு அந்த கார் சொல்லுது. இவன் என்ன தேடிட்டு இருக்கான்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே அந்த அப்படியே காலை வச்சு அவன் கீழே வந்துட்டான். யாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கான். அவளும் இவனோட ஃபோன் வேறு அந்த கார் மேலேயே போய் வந்துடுச்சு. இவன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இவன் வரவே இல்லையேன்னு சொல்லி ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ இது என்னது ஃபோன் வேறு அடிக்குதுன்னு சொல்லி அந்த கார் வேறு பார்க்குது. அங்கே தான் ஃபோன் இருக்கான்னு சொல்லி இவன் போய் அடிக்க பார்த்தா ஃபோன் நவுறுது. என்னடா இது நவுறுதுன்னு பார்த்தா தள்ளிட்டு இருக்கிறது காரு. ஐயோ உயிரோட இருக்கிற கார் நான் பார்த்துட்டேன்னான்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்கான். இவனை பிடிச்சி அவனு சொல்லி இது பண்ணுறான். அது வேறு இவனுக்கு வேறு ஆட்டம் வேறு காமிச்சிட்டு இருக்கு. என்ன பண்ணுறான் போகிறான்னு தெரியல. அப்படியே பலகையை தூக்குனா அப்படியே கவுத்து கீழே வந்துடும். பார்த்தா இவன் சொல்லணும் அதுக்கு மேலே போயிடுச்சு. ரேஸ் பண்ணி வேறு லெவலில் ரேஸ் பண்ணிச்சு. ஓடி போய் ஒரே ஜம்ப் பிடிச்சி ஒரே கேட்ச் பிடிச்சிட்டாங்க. எப்படி ஒன்று பேலன்ஸ் பண்ணி கீழே ஒன்றுனா பார்த்தா கார் மாட்டிச்சு. பார்த்தியா காருன்னு சொல்லி இது பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க, விளாண்டுறாங்க. சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி வேறு லெவலில் இது பண்ணால் அப்படியே அது ஆஃப் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகலான்னு தெரியல. இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டானான்னு சொல்லி அவள் பார்த்துட்ருக்கா. உன்னால் பேச முடியும்னு சொன்னாங்க, பேசவே மாட்டேங்கிற. என்ன பண்ணிகிட்ருக்க? பேச கொஞ்சமாச்சு இது பண்ணிகிட்ருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்? அப்படிலாம் பண்ணாதுன்னு சொல்லி பேசிட்டியான்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கான். அதை வச்சு என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி தெரியாமல் இங்கே பார்த்தா இங்கே 2 பேரும் அது ஒன்று கண்டுபிடிச்சிட்டியா? ஒழுங்காக எங்கே கொடுத்து நான் ஏன் அது கொடுக்கணும்னு ஏன்னா நாங்கள் தான் டீம் பிளாக் சேர்ந்தவங்க, நாங்கள் 2 பேரும் சரியான்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க. நான் டீம் பிளாக் சேர்ந்தவங்க. ஆமாம் நாங்கள் டீம் பிளாக் சேர்ந்தவங்க தான். அவங்க கொடுத்துட்டேன்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. அதெல்லாம் இது ஃப்ரெண்டு மாதிரி என்னோடது. ஃப்ரெண்டு மாதிரியா? அது ஒழுங்காக கொடுத்துருக்கீங்க கொடுக்குறான்னு அவங்க வேறு பார்த்துட்ருக்கான். இது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். அப்போனா நம்ம போட்டி போடுறதுக்கு பார்த்துக்கலாம். போட்டி போடுறது என்னன்னு தெரியாதா? இந்த மாதிரி தான் கார்ஸ் வச்சு போட்டி போடணும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி இது பண்ணிருக்கான். அவன்கிட்ட அப்புறம் அடிச்சு போடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டுருக்கான். நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணி அவனை சொல்லி ஜேசன் சொல்லி வேறு ஏதோ கார் தூக்கி போடுறான். அப்படியே அவனுக்கு எதுவும் மாதிரியாகவே லைட்ஸ் வந்து அப்படியே சிம்பிள் மாதிரிலாம் போகுது. இது என்னது? இது வச்சு அவங்கள்ட்ட போட்டி போடு. ஆமாம் இதை வச்சு நீ அவங்கள்ட்ட போட்டி போடலாம்.
நீ அப்போனா நான் நீ உன்னோடதுன்னு சொல்லி அது சொல்லிட்டுருக்கு. இவன் வேறு ஏதோ ஒன்று சனா மெக்காடுன்னு சொல்லி இவன் வேறு சொல்கிறான். இவன் நீ அதே மாதிரி பண்ணு சொல்லி அப்படியே வாட்டத்தை அடிச்சு அப்படியே சனா மெக்காடுன்னு இவன் தூக்கி போகிறான். ஏன்னா இது புதுசாக இருக்குன்னு சொல்லி இருக்கா. அப்போ நான் காரு அது நீ த்ரோ பண்ணுன்னு சொல்லியிருக்கான். ஆமாம், கார் அப்படியே ஸ்லைட் பண்ணி விடுன்னு சொல்லிட்டுருக்கா. இவனும் ஸ்லைட் பண்ணி விட்டா மெக்காடிமோ போகணும்னு சொல்லி இவனும் மெக்காடிமோ போகணும்னு சொல்லி இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ரெடியான்னு சொல்லி அப்படியே தூக்கி போட்டு விட்டான். இவனும் வேறு லெவலில் தூக்கி போட்டு விட்டான். இது வேறு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ரெண்டு காரும் ஒரு இது மாஸ்டர் மாதிரி ஆகுது, அது ரோபோட் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ரெண்டும் மெக்காடிமோ மாதிரி இது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் தான் மெக்காடிமோன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. நீ ஒன்று வந்துடுச்சு என்னோடது எங்கேன்னு கேட்குறா. எந்த வந்துச்சு அவன் ஒரு பேர் என்னன்னு கேட்டால் என் பேர் கெவின்னு அது சொல்லுது. அது இப்போ நீ சண்டை போடுன்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டுருக்காங்க. நாங்களும் ஜெயிப்போம் பூன்னு சொல்லி இவங்க காமெடி பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், நாங்கள் தான் ஜெயிப்போம், வா மோதி பார்த்துடலாம்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். முதல் தாக்குதல் சொல்லி இடி தாக்குதல் மாதிரி பண்ணுறது. நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி இவங்க இடி தாக்குதல் கண்டினியூஷன் நீயும் பண்ணுன்னு சொல்லி முதல் தாக்குதல் சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்குவாடை வரைய வச்சுட்டான். இவங்க இரண்டாவது தாக்குதல் சொல்லி இவனும் கடப்பாறை மாதிரி ஏதோ கொண்டு வந்துட்டான். அப்படியே ரெண்டு பேர் சண்டை மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. ரெண்டு பேரும் செம்மையாக சண்டை போட்டிருக்காங்க. இவங்களாம் பறந்து இது தூக்கிலாம் போட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் வேலை பண்ணுறாங்க. இவனோட ஸ்குவாடு வேறு போயிடுச்சு. இப்போ இவங்க தூக்கிடிக்கிறான். இப்போ இரண்டாவது தாக்குதல்னு சொல்லி இவங்க அப்புறம் ஸ்பீடாக இவன் வேறு மூவ் பண்ணிட்டுருக்கான். வேறு லெவலில் மூவ் சொல்லி இது பண்ணிட்டுருக்கான். இவன் இறுதி தாக்குதல் அதிரடி தாக்குதல் வரை இவன் சொல்லிட்டு இருக்கான். கூட கை வச்சுட்ருக்கான். இவனும் அப்படியே பண்ணிட்டுருக்கான். இவன் வேறு லெவலில் சண்டை போடுறான்னு சொல்லி இவனு பார்த்துருக்கான். இவன் அதிரடி தாக்குதல் கடைசி தாக்குதல் இவனு சொல்லி ரெண்டு பேரும் வேறு லெவலில் ஒரு குடுத்து விட்றான் பாருங்க தரையில். வேறு லெவலில் அது வருது. என்ன அடித்தாலும் அது போக மாட்டேங்குது. அப்படியே பார்த்தா இது தோற்றுட்டாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க. அப்படியே அந்த பிளாக் கலர் காரும் அப்படியே மாறிடுச்சு, காராகவே மாறிடுச்சு. இப்போ உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோ, வேணான்னா அப்படியே விட்டுரு, வேணான்னு சொல்லிடுன்னு அவங்க ரெண்டு பேர்த்த ஒரு மூஞ்சியும் பார்த்துட்றாங்க. எனக்கு அது வேணான்னு சொல்லிடுறாங்க. எனக்கு கெவினே போதும்னு இவன் சொல்லிடுறான். அப்படியான்னு சொல்லி ரெண்டு பேரும் இது பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு வாட்டி நாங்கள் தோற்றுட்டோம்னு சொல்லி காலமாக நினைக்காத, நாங்கள் மறுபடியும் வந்து ஜெயிப்போம்னு சொல்லிடுவோம். நீ வேறு லெவலில் சண்டை போட்ட, நீ ஏன் இதுக்குள்ளே வந்த, எதுக்காக வந்தேன்னு கேட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தா பிளாக்கோட குவார்ட்டர்ஸ் காமிச்சிருக்காங்க. நாங்கள் தோற்றுட்டோம் மாஸ்டர்னு சொல்லிட்டுருக்காங்க. இவனும் சீரியஸாக பார்த்துட்டு இதோட எபிசோட் முடிச்சிட்டோம்.